நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு வார்த்தையை எழுதி முற்றுப்புள்ளி வைப்போம் இல்லையா, முடிந்து விட்டதுன்னு வைப்போம். ஆனால் அதே முற்றுப்புள்ளியை பக்கத்தில் இன்னும் 2 புள்ளி வச்சிங்கன்னு வைங்க, அது என்னாகும்? தொடர் முயற்சி ஆகிடும் இல்லையா. தொடரும்னு போடுவான், நல்ல கதையெல்லாம் போட்டுட்டு சில புக்குன்னு பார்த்தீங்கன்னா முற்றுப்புள்ளி வச்சா முடிந்ததுன்னு அர்த்தம். அந்த தொடரும்னுக்கு அடுத்து 2 புள்ளி வைப்பான், 2 புள்ளி 3 புள்ளி வைக்க சொல்ல இந்த கதை தொடர் கதைன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான விஷயங்களும் முற்றுப்புள்ளியோடு முடிக்கவே கூடாது சார். தொடர் கதையாக்கி விடாமுயற்சியுடன் ஜெயிக்கணும் சார். நம்மால் முடியாது என்று நினைத்து இருந்தால் அந்த ஆமையிடம் முயல் தோற்றிருக்குமா? ஆனால் ஆமை தொடர் முயற்சியால், விடாமுயற்சியால் முயலிடம் வெற்றி பெற்ற கதையை நீங்கள் மறக்கவே கூடாது சார். சார், கோழையாக இருக்கக்கூடாது சார், அல்லது கோழையாக கூட இருந்து விடலாம். ஆனால் ஏழையாக சாகவே கூடாது என்பதை, மறக்கவே கூடாது என்பதை நீங்கள் மறக்கவே மறக்காதீர்கள். அப்படி தான் ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டார், சார் எனக்கு வாழ்க்கையில் நிறைய ஏமாற்றம், என்ன பண்ணுவது, என் ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வைத்தார். சார், ஏமாற்றம் என்பது 99% ராகுவால் தான் சார் கிடைக்கும். ராகுனாவே ஏமாற்றம். ஒன்று இவர் ஏமாற்றுவார் ராகு தசை வந்தால், இல்லை அடுத்தவங்களை இவர் ஏமாற்றுவார். ஒன்று இவர் ஏமாறுவார், இல்லை அடுத்தவங்களை இவர் ஏமாற்றுவார். 2 விஷயம் தான் சார் நடக்கும் ராகு தசையில். ராகுனாவே குறுக்கு புத்தி மூலம் பணத்தை சம்பாதிப்பது தான் சார். சூழ்ச்சிக்கார கிரகம் இருந்த ராகு. நம்பர் 2 வழியில் சம்பாதிக்கக்கூடிய அளப்பரிய ஒரு ராஜயோக கிரகம் தான். நம்பர் 2 வழின்னா எப்படி? இல்லீகல் பிஸ்னஸ். அதே ராகு நேர் வழியிலும் போகும், குரு பார்த்த ராகு நேர் வழியில் கொடுக்கும். அப்போ இந்த ராகுன்னாவே சார் ஏமாற்றம், துரோகம் இதெல்லாம் யாருக்கு வருதுன்னா இந்த ராகு தசையில் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க சார். இவர் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ண போகிறாரா, இல்லை இவரே ஏமாற போகிறாருன்றது அவர்கள் ஜாதகத்தினுடைய ராகுவினுடைய அமைப்பை பொறுத்து இருக்குது. அப்போ ராகுனாவே ஒரு மோசடி மன்னன். ராகுனா ஒரு பேராசை கிரகம் சார். அது பேராசை துன்பத்தையும் ஏமாற்றத்தையும் நண்பருக்கு மூலமாக ஏமாற்றத்தை கொடுக்கறதும் இவர் தான் சார். பேராசையை தூண்டி தூண்டி விட்டு ஒன்று இவர் ஏமாறுவார், இல்லை இவர் மற்றவர்களை ஏமாற்றுவார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரகம் தான் ராகு. ராகு எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீடு தன் வீடு போல் நினச்சிப்பார் சார் இவர். இது ஒரு ஆக்கிரமிப்பு கிரகம். குடும்ப உறவினர்கள் மூலம் ஏமாற்றம் கிடைக்கும் சார். ராகு தசை நடந்ததுன்னா மறக்கவே முடியாது. ஒரு துன்பம், ஒரு கவலை மனசில் ஒரு தடம் பதிக்காமல் போகவே போகாது சார் இந்த ராகு தசை. இந்த ராகு என்ற கிரகம் தான் மிக முக்கியமான கிரகம் சார் ஜாதக கட்டத்திலேயே. ராகு தசை ஒருத்தருக்கு வருதுன்னா கர்ம பலன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அது நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவா என்பது அவரவர்கள் ஜாதகத்தினுடைய கிரகத்தின் அமைவை பொறுத்து இருக்கு. ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்து இருக்குதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு சார். நல்ல நிலையில் இல்லை என்றால் ராகு உங்கள் ஜாதக கட்டத்தில் சிறப்பான நிலையில், அற்புதமான நிலையில் அமையவில்லை என்றால் ராகு எந்த கிரகத்துடன் சேர்ந்துள்ளதோ அந்த கிரகம் சம்பந்தப்பட்டவர்கள் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சூரியன் கூட ராகு சேர்ந்திருக்கார். அந்த சூரியன் நீச்சம் பெற்றிருக்காருன்னு வைங்க. அப்போ சூரியன் நீச்சம் பெற்று ப்ளஸ் ராகு மிங்கிளாகி ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்திருந்தா மிகப்பெரிய அளவில் இவருக்கு மன அழுத்தத்தை கொடுக்காமல் போகாது சார். எது சம்மந்தப்பட்டதில்? சூரியன்னா அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றம், தகப்பனார் மூலம் ஏமாற்றம் கிடைக்கும் சார். தகப்பனார் நமக்கு இது செய்வார்னு நினைப்பீங்க, பட் அவர் உங்களை கண்டுக்கவே மாட்டார். இல்லை தகப்பனார் உங்களுக்கு செய்வார், ஆனால் அது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்காது, மிகப்பெரிய பிரச்சனை போய் மாட்டி விட்டுரும். அரசு வழிகளில் ஏமாற்றம், மாமனார் மூலமாக கண்டிப்பாக ஏமாற்றம் இருக்குது சார். மாமனார் வழியில் ஏமாற்றம் இருக்கும். மாமனார் நீங்கள் ரொம்ப நம்புவீங்க, ஆனால் உங்களை அவர் ஏமாற்றுவார். ஏதோ ஒரு விதத்தில் அது நல்லது செய்தாலும் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் சார். அதற்கடுத்து சந்திரன் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீச்சம் பெற்று ராகு சேர்ந்திருக்குன்னு வைங்க. தாய் வழி உறவுகள் மூலம் கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டுன்னு நினைங்க.
தாய்க்கு நீங்கள் நிறைய செய்வீங்க உங்கள் அம்மாவுக்கு. ஆனால் அவங்க உங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. நீர்நிலைகள்லாம் போக சொல்ல இந்த சந்திரன் நீச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருந்தால் இந்த நீர்நிலைகளில் போயிட்டு ஆற்று வெள்ளம் வருதுன்னு போய் குளிப்பாங்க, காணாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் கவனமாக இருக்கணும் சார். நீர்நிலைகளில் போயிட்டு குளிக்கவே கூடாது. இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் வழி மூலம் ஏமாற்றம், தாய் வழி சொந்த பந்தங்கள் மூலம் ஏமாற்றம், மாமியார் மூலம் ஏமாற்றம் கூட உண்டு. மாமியார் மூலம்லாம் சில பிரச்சனைகள்லாம் தூண்டி விடும். அதற்கடுத்து புதன் நீச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்துருக்குன்னு வைங்க சார், டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரும் சார். ஏதாவது ஒரு காலி மனை வாங்குவார், காலி மனை வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவார். அதுக்கப்புறம் இது என்னுடைய இடம் சொல்லிட்டு இன்னொருத்தர் வருவார். புதன் நீச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்து அந்த பிரச்சனை கொடுக்கும். நிறைய பேரை பார்த்துருக்கேன் சார் நான். புதன் நீச்சம் பெற்று ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்து என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க. ஐயா, எனக்கு வந்து இந்த மாதிரி டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் போய் ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எனக்கும் சொந்தன்னு ஒருத்தன் வரான், இது நான் தான் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணேன், எனக்கு தான் சொந்தன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட வந்திருக்காங்க. இந்த டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை கண்டிப்பாக கொடுக்கும் சார் புதன் இருந்தால். ஆனால் மிகவும் கவனமாக இருக்கணும். புதன் ராகு சேர்ந்துருந்தா ஜாமீன் கையெழுத்து போகிறதுல கூட கவனமாக இருக்கணும் சார். நண்பர்களுக்காக போயிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அந்த பணத்தை இவங்க கட்டிகிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இந்த கேஸ் தான். கல்வியெல்லாம் தடை ஏற்படும், கல்வியில் ஏமாற்றம் ஏற்படும். அதற்கடுத்து பாருங்கள், செவ்வாய் ராகு இணைவு பெற்றிருக்குன்னு வைங்க. செவ்வாய் நீச்சம் பெற்று ராகுடன் இணைந்து பெற்றிருந்தா ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள், உங்களுடைய சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டு. நிச்சயம் ஏமாற்றம் இருக்குது சார். ரத்த சம்பந்தப்பட்டதுலேயே உங்களுக்கு வந்து சில குளறுபடிகள் இருக்கும் ஜாதக கட்டத்தில். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு. செவ்வாய்னாவே மருத்துவ சம்பந்தப்பட்டது. ஏதோ ஒரு நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் போனாக்கா இந்த வியாதி தீரும்னு சொல்லிட்டு போவீங்க, அந்த மருத்துவம் உங்களுக்கு வேலையே செய்யாது சார். பணம் தான் விரயமாகுமே தவிர உங்களுக்கு அந்த ஏமாற்றம் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, அதாவது செவ்வாய் மட்டும் உங்களுக்கு நீச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்ததுன்னு நீங்கள் பூமி சம்பந்தப்பட்டதில் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு சார். இதே அந்த செவ்வாய் உச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்தால் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கிங்க. செவ்வாய் நீச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்து அமர்ந்தால் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. செவ்வாய் உச்சம் பெற்று ராகு சேர்ந்ததுன்னு வைங்க, நீங்கள் மற்றவங்களை ஏமாற்ற போகிறீங்கன்னு அர்த்தம். அதற்கடுத்து குரு ராகு சேர்ந்துருக்குன்னு வைங்க. குருன்னா யார் சார்? குருன்னா தனக்காரகன், பெரும் தனத்துக்கு சொந்தக்காரன், புத்திரக்காரகன் இல்லையா? அப்போது குழந்தை வழிகளால் ஏமாற்றம். நீங்கள் ஒரு குழந்தைய நல்லா நம்பியிருப்பீங்க, நம்ம இந்த பையன் நல்லா பார்த்துப்போம் ஒரு கட்டத்துக்கு மேலே அப்படின்னு. ஆனால் உங்களை இந்த பையன் கண்டுக்கவே மாட்டார். அது மட்டும் இல்லை சார், பேச்சு மூலம் ஏமாற்றம். நீங்கள் ஏதோ ஒன்று பேசியிருப்பீங்க, வாக்கு மூலம் ஏமாற்றம், வாக்கு மூலமாக பிரச்சனை, இதெல்லாம் வந்து ஏற்படும். பண விஷயங்களில் முக்கியமாக ஏமாற்றம் உண்டு சார். நீங்கள் யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண விஷயங்களில் நிச்சயம் உங்களை ஏமாற்றம் கொடுக்கும். அந்த பணம் வரவே வராது. யார் மூலமாக நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே நிச்சயம் ஏமாற்றம் அடைவீர்கள் சார். அதுலேயும் குரு நீச்சம் பெற்று ராகுடன் சேர்ந்ததுன்னு வைங்க, குழந்தைகளால், பணத்தால், இதெல்லாம் ஏமாற்றம் நிச்சயம் உண்டுன்னு அர்த்தம். எழுதி வச்சுக்கிங்க. ராகுவுடன் எந்த கிரகம் சேர்ந்திருந்தாலும் அது சம்பந்தப்பட்ட காரகத்துவத்திலையும் எந்த இடத்தில் எந்த ஆதிபத்தியத்தில் இருக்கோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கண்டிப்பாக ஏமாற்றம் சார். ஏமாற்றம் நிச்சயம் உண்டு. ஒன்று நீங்கள் ஏமாற்றணும், இல்லை மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுவாங்க. இது ரெண்டு தான் ஏதாவது ஒன்று நடக்கும். சுக்கிரன் ராகு சேர்ந்துருக்குன்னு வைங்க, பெண்கள் மூலம் மறக்க முடியாத ஒரு ஏமாற்றம் உண்டுன்னு அர்த்தம். பெண்களை நம்பவே கூடாது. இந்த சுக்கிரன் ராகு இணைவு பெற்றிருந்தால் பெண்கள் மூலம் ஏமாற்றம், கள்ளக்காதல் மூலம் ஏமாற்றம், நல்ல பெண்கள் என்று நம்பி ஏமாறுவாங்க. இவங்களாம் நல்ல பெண்ணு இது வந்து அப்படின்னு சொல்லி நல்லா பழகுவாங்க, கடைசியில் பட்ட நாமத்தை போட்டு போவாங்க. இதெல்லாம் அந்த கேஸ் தான். சனி ராகு இணைவு பெற்றிருந்தால் உங்களுடைய சித்தப்பா, பெரியப்பா, உங்கள் அப்பா சம்மந்தப்பட்ட உறவுலாம் இருக்காங்க பாருங்கள், அவங்க மூலம் ஏமாற்றம். தொழில் மூலம் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு சார். சனி ராகு சேர்ந்துருந்தா பல தொழில் செய்வாங்க, ஒரு தொழில் கூட அவங்களால முன்னேறவே முடியாது. எவ்வளவோ பேரை பார்த்துக்கிறேன் சார், சனி ராகு இணைவு பெற்று பல தொழில் மன்னர்கள் தான், ஆனால் ஒரு தொழில் கூட உருப்படியாக செஞ்சுருக்க மாட்டாங்க. டோட்டலாக தொழிலில் பல விரயங்கள் ஏற்பட்டு அடிப்பட்டு சின்னப்பட மட்டும் தான் வந்திருக்காங்க. அது மட்டுமல்ல, ரொம்ப நாள் இவங்க கம்பெனிலே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அந்த வேலைக்காரன் இவரை ஏமாற்றிட்டு போவார்.
சனின்னாவே உழைப்பு கிரகம் இல்லையா? உழைப்பாளிகள் வந்து ஏமாத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இந்த புதன் ராகு கூட கொஞ்சம் கவனமாக தான் சார் இருக்கணும். குறுக்கு வழியில் சென்று ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றுவாங்க. குறுக்கு வழியில் போட்டு தப்பு தப்பாக கணக்கு போட்டு இதில் நம்ம பெரிய அளவில் சம்பாரிச்சலான்ட்டு இந்த ஷேர் மார்க்கெட்லாம் போயிட்டு நிறைய ஏமாறவங்களாம் புதன் ராகு சேர்ந்துருந்தா உண்டு சார். அதுவும் புதன் நிச்சயம் பெற்று ராகுடன் சேர்ந்துருந்தா தான் புத்திசாலின்னு நினச்சி எதுலையாவது போய் மாட்டிக்கின்னு ஜாமீன் கையெழுத்து மூலமாக போய் மாட்டுறது, ஏதாவது இவர்களே தப்பு தப்பாக கணக்கு போய் மாட்டுறது எல்லாம் இந்த கேஸ் தான். மாமன் வழி உறவு மூலம் கூட ஏமாற்றம் உண்டு சார் புதன் ராகு சேர்ந்துருந்தா. தொழில்கள் மூலம் ஏமாற்றம் நிச்சயம் உண்டு சனி ராகு. தொழில் மூலமாக ஏமாற்றம் உண்டு, பல தொழில்கள் செய்து ஏமாற்றம் உண்டு, தொழிலாளர்கள் மூலம் ஏமாற்றம் நிச்சயம் உண்டு சார். சார் பொதுவாகவே ராகு தான் சார் எல்லாம், இந்த ஏமாற்று கிரகத்துக்கு முழு பொறுப்பே ராகு தான் சார். சந்திரன் ராகு சேர்ந்துருந்தா பிரம்மாண்டமான ஏமாற்றம் எது மூலம் தெரியுமா? ஒரு பிரயாணம் செய்வீங்க, ஒரு ட்ராவலிங் பண்ணி ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக போவீங்க, அது மூலமாக கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டு சார். டோட்டலாகவே இந்த ராகு தசை வந்துடுச்சுனாவே தனி மனித ஒழுக்கம் மிக மிக முக்கியம் சார். தனி மனித ஒழுக்கம் எவன் தவறுகிறானோ அவரை கண்டிப்பாக ராகு தண்டிப்பார் சார். ஒழுக்கம் கண்டிப்பாக இருக்கணும். ராகு தசை நடக்குதா, ஒழுக்கத்துக்கு வந்துடணும். ஒழுங்கின்மை ஒழுக்கத்தில் இருந்து நீங்கள் தவறினால், ஒழுங்கீனமாக செயல்பட்டால் நிச்சயம் ராகு கண்டிப்பாக தண்டிப்பார் சார். ராகு ஒரு நீதி நேர்மைக்கு அப்பாற்பட்ட கிரகம் தான். ஆனாலும் சில விஷயங்களே அவர் தண்டிக்கு கண்டிப்பாக உண்டு சார். அவர் சில விஷயங்களில் தண்டனை கண்டிப்பாக கொடுக்குறத நான் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துல ராகு சேர்ந்ததுன்னு வைங்க, 7ஆம் வீட்டில் 7ஆம் வீட்டு அதிபதியை கூட சேர்ந்து ராகு இருந்தால் கண்டிப்பாக இவர்கள் பார்ட்னர்ஷிப் கூட்டாளி மூலமாகவும் மனைவி மூலமாக ஏமாற்றம் உண்டு சார். சமூக அந்தஸ்துலாம் வந்து டேமேஜ் ஆகும் இவங்களுக்கு. 8ஆம் வீட்டில் ராகு இருந்ததுன்னு வைங்க, அடிக்கடி ஏமாற்றம் அடைவது. லாட்ரி டிக்கெட் வாங்கியே ஒரு ஏமாறுவார். நமக்கு மிகப்பெரிய கொட்டி கொடுக்க போது, மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரன் ஆக போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ராகு தசையில் தான் நிறைய 8ஆம் இடத்துல இருக்குங்களாம் லாட்ரி டிக்கெட் வாங்கலாமா சார்னு கேட்காத ஆளே கிடையாது சார். எப்போ சார் எனக்கு யோகம் கிடைக்கும், எப்போ சார் லாட்ரி டிக்கெட் அடைக்கும், எப்போ சார் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குன்னு கேட்குறவங்க நிறைய பேர் 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்போ 8ஆம் இடத்தில் ராகு இருந்தால் சார் குரு பார்வை இருக்கணும் சார், சுக்கிரன் பார்வை இருக்கணும். அந்த 8ஆம் வீட்டு அதிபதி நீச்சம் பகை பெற்று இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால்தான் சில நிலைப்பாடுகள் அவருக்கு யோகத்தை கொடுக்கும். இவங்க பாருங்கள், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் லாட்ரி டிக்கெட் வாங்கியே பணத்தை இழப்பாங்க. அதுவும் இல்லாமல் யாரிடமாவது பணம் வாங்கி பணம் கொடுத்தாலும் பணம் வாங்கினாலும் இவர்கள் ஏமாறுவாங்க. பணம் கொடுத்தாலும் பணம் திரும்பி வராது. 8ஆம் இடத்துல இருக்கிறவங்க பணத்தை இவர்கள் வாங்கினாலும் இவர்கள் ஏமாற்றத்தான் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த சமயத்தில் 8ஆம் இடத்து அடிக்கடி விபத்து கண்டத்தையும் கொடுக்கும் சார். இவர்கள் மேக்சிமம் பாருங்கள், 8ஆம் இடத்துல நிறைய இந்த ஃபோன் மூலமாக ஒரு மெசேஜ் வரும் சார். இந்த மாதிரி உங்களுக்கு 100 கோடி வந்திருக்கு, உங்களுடைய நம்பருக்கு 100 கோடி ப்ரைஸ் வந்திருக்கு, நீங்கள் ஒரு 15,000 கட்டினீர்களே என்றால் உங்களுக்கு அடுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து டெபாசிட் செய்யப்படும் போடுவாங்க. அடிக்கடி கால் பண்ணுவாங்க. இவங்க ஆசையை தூண்டி விட்டு இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 15,000 கட்டுவாங்க, பட்ட நாமத்தை போட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் போட்டால் ஃபோனே வந்து சுவிட்ச் ஆஃபில் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஏமாத்துறது, நிறைய ஏமாறுவதும் இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு செய்வாங்க சார். 9ஆம் இடத்தில் ராகு இருக்குன்னு வைங்க, தந்தை வழி உறவுகள் மூலம் நிச்சயம் ஏமாற்றம் உண்டு சார். இல்லை தந்தை மூலமே ஏமாற்றம். நீங்கள் தந்தை நமக்கு நிறைய செய்ய போகிறாரு அப்படின்னு நினைப்பீங்க. திடீர்னு என்ன ஆகும் தெரியுங்களா? திடீர்னு அந்த தந்தையே நீங்கள் எதிர்பார்க்காத லெவலுக்கு அவர் வந்து திடீர்னு இறந்துருவார். திடீர்னு இறந்துக்க சொல்ல என்ன பண்ணுவீங்க? நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா? நீங்கள் நல்ல நிலையில் இருந்திருப்பீங்க, ஒரு மிகப்பெரிய அளவில் பணத்தை அவர்கிட்ட கொடுத்துருப்பீங்க. எங்கே ஃபாரின்லேருந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க அப்பா கிட்ட. அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உங்கள் பேரில் வாங்காமல் சொத்து இவர் பேரில் வாங்கி வச்சுடுவார். வாங்கி வச்சுட்டு அதை என்ன பண்ணுவார்? உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? கொடுக்க மாட்டார். அப்படின்னாக்கா அது பொது சொத்தாயிடும். உங்கள் வீட்டில் 4 பேர் அண்ணன் தம்பிங்க இருக்காங்கன்னு வைங்க, திடீர்னு அப்பா இறந்துடுறாருன்னா அது ஏமாற்றம் தானே. அப்போ அந்த சொத்துக்கு யார் போடுவான் கேஸு? எல்லாரும் போடுவான். எவனுக்கு சார் நீதி நேர்மை இருக்குது இந்த காலத்தில்? அப்போ இந்த மாதிரி சமயத்தில் வர சொல்ல 4 பேருக்கும் சொந்தம் இல்லையா அப்படின்ற நிலைப்பாடுக்கு வந்துடும் அந்த சொத்து. நீங்கள் தான் பணத்தை கொடுத்தீங்க, ஆனால் அது யாருக்கு போய் சேரும்? கேஸு போட்டால் எங்கள் அப்பா சொத்து தானே வரும். அப்பா சொத்து 4 பேருக்கும் பங்கு போகும். நீங்கள் சம்பாதித்த சொத்து, அது ஏமாற்றம் தானே.
அப்போ அந்த மாதிரியான சில ஏமாற்றங்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆட்பட வேண்டியது இருக்குங்க சார். இப்போ 10ஆம் வீட்டில் ராகு இருந்ததுன்னு வைங்க, தொழில் மூலம் ஏமாற்றம், தொழிலாளர்கள் மூலம் ஏமாற்றம். ஏதாவது தொழில் ஆரம்பித்து ஒரு தொழிலுக்கு 2 தொழில் ஆரம்பித்து இவர் பாட்டுன்னு டோட்டலாக இவரை காலி பண்ணும். ஏமாற்றி தொழில் செய்வது, மற்றவர்களை ஏமாற்றி கடன் வாங்கி தொழிலை டோட்டலாக டேமேஜ் பண்ணிவிடும் சார். கடன் பிரச்சனை ஏற்பட்டே டேமேஜ் ஆகிடுவார். மற்றவர்களை ஏமாற்றி அதில் சில நிலைப்பாடுகளில் அந்த கடையே அந்த பிஸ்னஸே மூடக்கூடிய லெவலுக்கு வந்துடும். ராகு 10ஆம் இடத்தில் பாவி 10ஆம் இடத்தில் இருந்தால் ஒரு பாவியாக இருக்கணும்னுவாங்க இல்லையா, 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாக இருக்க வேண்டும்வாங்க. ஆனால் 10ஆம் இடத்தில் ராகு ப்ளஸ் சனி பகவானும் சேர்ந்து இருந்துன்னு வைங்க, டோட்டலாக அந்த இடத்த கெடுக்கும் சார். பல தொழில்கள் செய்து முன்னேறவே மாட்டாங்க சார் இவங்க. அப்போ 11ஆம் வீட்டில் ராகு இருந்தால் 11ஆம் வீட்டில் ராகு இருந்து 11 வீட்டு அதிபதியை கூட இருக்காருன்னு வைங்க. சில நிலைப்பாடுகளில் தன்னுடைய அதிக ஆசை மூலம் ஆசைகளை தூண்டி தூண்டி விடக்கூடிய இடம் தானே 11ஆம் இடம். உங்களுடைய அபிலாஷைகள், எண்ணங்கள், செயல்கள் எல்லாம் தூண்டி தூண்டி விட்டு உங்களுடைய ஆசைகளால் நிறைய பணத்தையும் கொடுப்பாரு. இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும்ன்றது நிறைய ஆசைப்படுறதுனாலேயே அதே இவர்களுக்கு வினையாக போயிடும். நிறைய ஆசைகளை தூண்டி விட்டு கடைசியில் மொத்தமாக ஏமாறுவாங்க. மூத்த சகோதரத்துவம் மூலம் கண்டிப்பாக ஏமாற்றம் உண்டு சார். ராகு 11ஆம் இடத்துல இருந்தால் நீதி நேர்மை இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டு தன்னுடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் நிறைய ஆசைப்பட்டு சில துன்பங்களுக்கும் ஆளாவாங்க சார். சில நிலைப்பாடுகளில் 11ஆம் இடம் மிகப்பெரிய லாபத்தையும் கொடுத்துருக்க பார்த்துக்கிறேன். அப்போ அந்த இடம் பலமாக இருக்கணும் சார். 11ஆம் வீட்டுக்கு சாரம் கொடுத்தவனும் வீடு கொடுத்தவனும் நல்ல நிலைப்பாடில் இருக்கும். இன்னும் குரு பார்வையிலேருந்து அற்புதம். அப்போ ராகுனாவே சட்டத்திற்கு புறம்பான வழிகளில், குறுக்கு வழிகளில் ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு ஏமாற்றங்களையும் ஆசைகளையும் அடக்கி வாசிக்கணும் சார். இந்த மாதிரி 11ஆம் இடத்தில் ராகு இருந்தால் குறுக்கு வழியில் ஆசைகளை தூண்டி தூண்டி விட்டு ஏமாற்றத்தையும் கொடுப்பாரு. அதனால தான் ஆசைகளை 11ஆம் இடத்தில் இருக்க ராகு 11ஆம் இடத்தில் உங்கள் ஜாதக கட்டத்தில் இருந்ததுன்னா ஆசைகளை அடக்கி வாசிக்கணும். நீங்கள் அப்படி அடக்கி வாசிக்கல இல்லை என்றால் ராகு உங்களை அடக்கப் போகிறாருன்னு அர்த்தம். அதற்கடுத்து 12ஆம் இடத்தில் ராகு இருந்தால் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் ஏமாறுவது. தூக்கம் இருக்கா சார்? உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் இருக்காது. திடீர்னு ஒரு விரயங்களை கொடுக்கும். திடீர்னு விரயங்கள் எப்படி வருது விரயங்கள்னே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விரயங்கள். வெளிநாட்டு போவார் இவர், பெரிய அளவில் அமௌண்ட்டு கொடுத்துருப்பார். எங்காவது நமக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய போகிறோன்னு ஒரு குஷியில் இருப்பார். அப்போது அந்த ஏஜென்சி ஆளே இல்லாமல் போயிடும். இல்லை வெளிநாட்டில் போயிட்டு சில நிலைப்பாடுகளை கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து நிலைகுலைய வைக்கும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு எப்படி இருந்தால் நல்ல விதத்தில் செயல்படுனாக்கா, அதே ராகுவிற்கு வீடு கொடுத்தவன், சாரம் கொடுத்தவன், ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் சார். அல்லது 5ஆம் வீட்டு அதிபதி 9ஆம் வீட்டு அதிபதியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கணும். அப்படி சேர்ந்து அமர்ந்தால் நல்ல வழியில் ஒரு விஐபி போன்ற நபர்கள் சம்பந்தப்பட்டு ஒரு நெருக்கம் ஏற்பட்டு மிகப்பெரிய அளவில் உயர்தர பதவி மூலமாக, உயர்தர நண்பர்கள் மூலமாக, உயர்ந்த உள்ளங்கள் மூலமாக நல்ல முறையில் சம்பாத்தியம் நிச்சயம் உண்டு சொல்லலாம். மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் சார், கொட்டி கொடுக்கும். நான் சொல்லும் இந்த அமைப்பு இருந்தால் ராகுக்கு வீடு கொடுத்தவன், ராகுக்கு சாரம் கொடுத்தவன், நல்ல நிலைப்பாடில் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். அல்லது 5, 9ஆம் வீட்டு அதிபதிகள் அந்த ராகுடன் சங்கமித்திருக்கணும். அல்லது குரு பார்வையாக இருக்கணும். இப்படி குரு பார்வை பெற்று 5, 9 சம்பந்தம் பெற்று அந்த ராகு அமைப்பில் இருந்து வைங்க. அதிலேயும் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் இருந்தால், நான் சொல்லும் இந்த அமைப்பில் இந்த விதிப்படி இருந்தால் நிச்சயம் நீங்கள் ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன். நிச்சயம் உங்களுக்கு இந்த ராகு தசை கூரையை பிச்சுக்கிட்டு பணத்தை மிஷினில் என்ற அளவுக்கு கொட்டி கொடுக்கும் என்பது தான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.